ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் சாக்லேட் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக் அண்ட் வெனிலா எசன்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடர் பண்ண சுகர் எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் தனியாக ஜலிச்சு வச்சுருக்கேன் மைதா அண்ட் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் கலந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வீட்டில் இருக்க ஒரு சின்ன கப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கலந்து வச்சுருக்க பேட்டரை கப்பில் மிக்ஸ் பண்ணி ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பேட்டர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் 3 லேயராக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப் வந்து லேயர் பை லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கனாஷ் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு லேயர் பை லேயராக நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்